இங்க பாருங்க, உங்க 2 பேர்கிட்ட ஒன்று சொல்லணும். எனக்கு இந்த இடத்துல போஸ்டிங் கிடைச்சிருச்சு. அதனால இன்னைக்கு நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கேன். எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஒரு சில சமயம் நிஜ போலீஸ் மாதிரியே தோணுது. நிஜமாலே எனக்கு ஒரு டீச்சர் மாதிரி தோணுது. போட்டு அடிச்சதுக்கு அப்புறம் ஓரமா நின்று அழுகுற டீச்சர் மாதிரி. தம்பி, இதுக்கு முன்னாடி வந்த ஆபீசர்ஸ் கூட இதே வார்த்தைகளை தான் மாறாம சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுல கொஞ்சம் கூட மாற்றமே இல்ல. அப்படியா? இது ஒரு வெட்கக்கேடு. ஆக்சுவலி எதுக்காக மத்தவங்களோட சந்தோஷத்தையும் நிம்மதியும் இப்படி கெடுக்குறீங்க? பொழைச்சு போட்டோன்னு விட்டு. சரி சரி சரி, அதெல்லாம் இப்போ இந்த இடத்துக்கு இங்க தேவையே இல்லப்பா. நீங்க பாருங்க, இதெல்லாம் ஃபார்ம் ஃபிஷ் தானே? ஃபார்ம் ஃபிஷ் எல்லாம் நாங்க சாப்பிடுறதே இல்ல. ஆனா இது இருக்குல்ல, ஏரியில இருந்து அப்படியே பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான மீன். ரொம்ப டேஸ்டா இருக்கும்ல? ஏய், டிபி சாருக்கு கூட இந்த ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும். நீங்க 2 பேரும் அதை ஒரு கார்ல வச்சிருங்க. நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒரு விஷயம் சொல்லவா? ஒரு மீனை கட் பண்றது ஒண்ணும் அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லைங்க. அதை எல்லாராலையும் அவ்வளவு சாதாரணமா செய்யவும் முடியாது. ஓகேன்னு சொன்னா மட்டும் போதும். அது செய்யறதுக்கான ஒரு ஆளை நாங்களே அனுப்பி வச்சிருவோம். அவனே எல்லாத்தையும் பண்ணிடுவான். மீன் குழம்பு வைக்கவே இங்க ஆள் இருக்கு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்களுக்கு வேணும்னு சொன்னா மட்டும் போதும். கம்பல்ஷன்லாம் இல்ல. அருமையா இருக்கும் குழம்பு. சின்ன மீனை கட் பண்றதும் இந்த மாதிரி ஒரு பெரிய மீனை கட் பண்றதும் ஈஸியான விஷயம் இல்லைங்க. இந்த மீனை என்னால தனியாலாம் சாப்பிட முடியாது. ஸ்டேஷன்ல வச்சு வேணா சாப்பிடலாம். ஆனா என்ன, அங்க இருக்கிற ஆளுங்களுக்கும் நான் தரேன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஏன்னா அங்க இருக்கிற யாரையும் நான் கைதியா பாக்குறது இல்ல. அப்படியே சரி. அண்ணா, 2 மீனையும் காருக்குள்ள வச்சிட சொல்றீங்களா? இல்ல இல்ல இல்ல, ஒண்ணு போதும். வாங்கண்ணா, வாங்க போலாம். சன்னி, அடி, எங்க இருக்க? என்னங்க இப்ப எதுக்கு இவ்ளோ சத்தமா கூப்பிட்டு இருக்கீங்க? அது உண்மைதான். உங்க அப்பா உனக்கு வச்ச பேரு இருக்குல்ல, அது இப்படி கத்தனாதான் கேக்கும். அது இப்படி கத்தி கதறும் போது அது உனக்கு நல்லா கேக்கும். ஊர்ல போய் எல்லாரையும் பாருங்க. புருஷனுங்க பொண்டாட்டிய எவ்வளவு மரியாதையா கூப்பிடுறாங்க தெரியுமா? நீங்களும் அது மாதிரி நான் அன்பா கூப்பிடலாம்ல. உன்னை அப்படி கூப்பிடணும்னு எனக்கும் ஆசையாதான் இருக்கு. ஆனா உனக்கு பொருத்தமான பேர் எதுவும் கிடைக்கலையே. எதுக்கு எடுத்தாலும் ஒரு பதில் சொல்ல வேண்டியது. அன்பா கூப்பிட்டாலும் பொண்டாட்டி தான், கோவமா கூப்பிட்டாலும் பொண்டாட்டி தான். அது நீ சொன்னா கரெக்ட் தான். எல்லாருக்கும் ஷாவன் ஷாவன். யாருக்கும் என்ன பத்தி யோசிக்க டைமே இல்ல. காஜரா, இங்க வாமா. என்ன இப்ப எதுக்கு என்ன இங்க வர சொன்னீங்க? இந்த வீட்ல நான் மட்டும் தான் பொண்ணா இருக்கேன்னா என்ன? இவ்ளோ பெரிய தாலுக் தர்பார் ஃபேமிலில வேற யாருமே இல்லையா? என்ன மாதிரி அழகான பொண்ணு முன்னாடி சண்டை போடுறது சரியில்லை. அதுவும் கரெக்ட் தான். எதுக்காக இவ்வளவு கோவத்துல இருக்கும்போது இங்க வர சொன்ன? நீ அந்த ஷாவன் கூட ஏதாவது சண்டை போட்டியா? எவன் சொன்னா? அவன்தான். ஷாவன் இப்படி எல்லாம் சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் அவனை பார்த்து 3 நாள் மேல ஆச்சு. ஆனா அவ ஏதோ ஆங்கிள் பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தானே. அட கடவுளே, திருடன் திருடன், ரொம்ப பெரிய திருடனா இருக்கானே. இவனை என்னமா பண்றது? அந்த மனுஷனா இல்ல திருடனா? காஸ்லா, அவர் என்னோட மூத்த அண்ணன், சகோதரன். ஜஸ்ட் லைக் கசின்லாம் இல்ல, எங்க அம்மாவுக்கு பிறந்த புள்ள. அவங்க என்ன செயின்டா இல்ல பிரைஸ்டா? அவரை பத்தி தப்பால ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஷாகுல் விஷயத்துல எந்த பிரச்சனையும் பண்ணாத. உங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கங்க. அடேங்க அப்பா, இன்னைக்கு என்னமோ என்கிட்ட ரொம்ப கோவமா பேசுறீங்களே. என் அம்மாவை பத்தி யாராவது தப்பா ஏதாவது சொன்னாங்கன்னா என்ன அறியாமையே நான் ரொம்ப கோவப்பட்டுருவேமா. உனக்கு அது தெரியாதா? அண்ணனும் தம்பியும் அந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்காங்க. நீ எதுக்கடி அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? நீங்க தான் ஆரம்பிச்சீங்க. எனக்கு கோவம் வந்தது, அத சொல்லிட்டேன். பொம்பளைங்க எப்பவுமே கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அப்பதான் குடும்பம் அமைதியாவும் சந்தோஷமாவும் இருக்கும். ஆம்பளைங்க மாதிரி பொம்பளைங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டா குடும்பம் பிரிஞ்சு 2 ஆயிடும். என்னால முடியாதுப்பா. நான் சேலஞ்ச் பண்றேன். ஆனா பாம்பு கீரை இப்ப எங்க இருக்கு?
சும்மா ஆம்பளைன்னு சொல்லிட்டு இருந்தா மட்டும் பார்த்தாது, கொஞ்சமாவது ஆண்மையே இருக்கணும், புரியுதா? தாலுக் தர்பார்ல இருக்கிற ஒரு பொண்ணு இன்னைக்கு தோக்க போறா. அது யோசிக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய், அந்த கேஷ என்கிட்ட கொடுத்துரு, அது எங்களுக்கானது. டேய், பார்த்து வாங்கடா, சத்தத்தை போட்டு போறீங்க. பார்த்து மெதுவா வாங்கடா, பார்த்து மாட்டி விட்டுற போறீங்கடா. டேய், சத்தம் போடாம வாங்கடா. டேய், பார்த்து வாங்கடா, பாத்துற போறாங்க. வா யாரும் நம்மள பாக்கல. ட்ரைனிங்னா என்னன்னு கூட தெரியாம உன் கூட திருட வந்த பாரு, என்ன சொல்லணும்? நாசமா போக. முதல்ல அந்த ஆட்டோட வாயை கட்டி தோடா சீக்கிரம். துணி எதுவும் இல்லையா? ஏ லட்டா, உனக்கு ராத்திரி எல்லாம் பேட்ட தேவையில்ல, கழட்டி குடுறா. ஐயோ, கழட்டா சீக்கிரம் கழட்டு. டேய் என்னடா இப்படி பண்றீங்க? கூட வந்து அம்மனமா தான்டா தெரியணும். எல்லாம் ஊட தப்பிச்சிருடா. வாங்க சார், சொன்ன மாதிரி கரெக்ட் டைம்ல தான் வந்திருக்கீங்க. கை வாஷ் பண்ண கொஞ்சம் தண்ணி தடா. இருக்கு பாரு, எடுத்துக்கோ. அவனுக்கு கொஞ்சம் கொடு. குட் பாய். ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கல, கஷ்டமா தான் இருந்திருக்கும். எனக்கும் கையை கொஞ்சம் கழுவணும், தண்ணி கொடு. ஏலே, தண்ணிய ஊத்துடா. அந்த பெஞ்ச போய் பாத்துட்டு வா. டேய், அங்க கொஞ்சம் பாருடா. மாயம், எல்லாமே மாயாஜாலம். எமோஷன்லாம் தூக்கி போட்டுட்டு சாப்பிடுறா. பாரு, இப்படி ஒரு பைத்தியம். வணக்கங்க ஐயா. வணக்கம் 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 ஐயா. வணக்கம். எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். செம டேஸ்ட். எவ்வளவு? ஒண்ணுதான். ஒண்ணு மட்டும் தானா? என்ன பசங்களுக்கு யாரும் பசின்னு ஒண்ணு எடுக்காதா? இந்த வயசுல அவங்கள மாதிரி இருக்கும்போது நாம எவ்வளவு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இப்பவும் இருக்காங்களே, எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சம்னு சொல்லிக்கிட்டு. அட்வைசர், அவர் ஆர்டருக்கான பணத்தை கொடுத்துருங்க. ஆட்டோட சைஸ் தெரியாம எப்படி பணத்தை கொடுக்கறது, அதுதான் யோசிக்கிறேன். இப்ப எப்படி பணத்தை கொடுக்கறது? ஆமா, ஆட்டோட சைஸ் என்ன? அது இந்த அளவுக்கு இருப்பாங்க. சிக்கன் சைஸ்ல தான் இருக்கும். சிக்கனா இருந்தா என்ன, ஆடா இருந்தா என்ன, உனக்கு என்ன பிரச்சனை? நீ முதல்ல காசு அவங்கிட்ட கொடு. நன்றிங்க ஐயா. ஐயா, உங்க வீட்டு பையன் 30 இளநீர் சாப்பிட்டு. என்னது 30 இளநீர் சாப்பிட்டுருக்கீங்களா? என்னப்பா சொல்ற? இவருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ கொடுத்து அனுப்பிச்சு விடியா? ரொம்ப நன்றிங்க ஐயா. வேற யாரும் வரலையா? இன்னும் பணம் அப்படியே மீதி இருக்கே. உங்களுக்கு ஆம்பளை புள்ளன்றதால செலவு பண்றீங்க, எனக்கு பொம்பளை புள்ளன்றதால செலவு பண்ண முடியல. அதாவது சார், ஆம்பளைங்களுக்கு பெரிய கை, பொம்பளைங்களுக்கு சின்ன கை, ரெண்டும் ஒண்ணு கிடையாதுல. உனக்கு புரியாத விஷயத்தை பத்தி ஏன்டா பேசுற? போ. சரி சரி, போ போ. பணத்தை எடுத்துட்டு போய் பத்திரமா உள்ளவே. சும்மா அதை வச்சு பணம் காட்டிக்கிட்டு இருக்காத. காசு பணம்னா அப்படிதான் பெரிய தலைவலி. இப்படி வரும், அப்படி போயிடும். சம்பாதிச்ச பணம் செலவு பண்ண வழி இல்லைன்னா மனசுக்கு நிம்மதி. செலவு பண்ண ஒரு வழியை கண்டுபிடிக்கணும், இல்லனா இதெல்லாம் சரி வராதுன்னு. ஓ அப்படியா? இப்ப இதுக்கு என்ன பண்றது?